நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஒன்றியம் என் வெள்ளாளப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு வந்திருக்கின்றோம். பள்ளியினுடைய பெருமை நடந்து முடிந்த /2025 தேர்வில் மாநில அளவில் 438வது இடமும், மாவட்ட அளவில் 3வது இடமும், ஒன்றிய அளவில் முதலிடமும் பெற்றிருக்கிறார்கள். ஸ்கூல் பார்த்திங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீனாக வச்சுருக்காங்க மேடம். இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி ராமேஸ்வரி அவர்கள். மேடம் பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாகவே நம்ம நேஸ் நடத்திக்கிட்டு வரோம் இல்லையா, அதிலிருந்து பயிற்சி பெற்று அந்த கேள்வித்தாட்களை கூட பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அந்த அடிக்கடி இவங்க கிடைக்கக்கூடிய கேள்வித்தாள்களில் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பெரிய சிறப்பம்சம். அது பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தப்பட்ட கேள்வித்தாள்களும் மாணவர்கள் விடையளித்த இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபைலே வச்சுருக்குறாங்க. இங்கே எப்படி இந்த பள்ளி ஸ்லாஸுக்கு திறனறி தேர்வுகளுக்கு எப்படி பயிற்சி கொடுக்குறார்கள் அப்படிங்கிறத நம்ம அவங்க சொல்வதை கேட்போம். பெயர் ராமேஸ்வரி. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வெள்ளாளப்பட்டியில் தொடர்ந்து 8 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். எங்கள் பள்ளி ஸ்லாஸில் யூனியன் ஒன்றிய அளவில் முதலிடமும், டிஸ்ட்ரிக்ட் அளவில் 3வது இடத்துலையும் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் திரும்ப ஸ்லாஸ் கொஸ்டின் பேப்பர் அடிக்கடி அவங்கள பயிற்சி கொடுத்தது தான். அதை அந்த OMR ஷீட்லேயும் அடிக்கடி அதை இது பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுக்கு பண்ண சொன்னோம். அதனால் அவங்க தடுமாற்றம் இல்லாமல் நல்லபடியாக எழுதுனாங்க. அதனால் ஒன்றிய அளவுலையும் இதுலேயும் நல்லா ரேங்க் வரத்துக்கு அது ஒரு எங்களுக்கு உறுதுணையாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் நான் ஏற்கனவே பணிபுரிந்த பள்ளியில் இந்த ஸ்லாஸ் நேஸ்லாம் ஏற்கனவே நான் நடத்தியிருக்கேன். அந்த அனுபவம் எனக்கு இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இதில் ஸ்லாஸ் டெஸ்ட்டுக்காக நாங்கள் எடுக்கிற நடவடிக்கை என்னென்னா, வாரம் ஸ்லாஸ் டெஸ்ட் வைக்கிறோம். இப்போ எங்கள் ஒன்றிய அளவில் ஒரு மீட்டிங் போட்டு வாரம் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி தமிழ், இங்கிலீஷ் ஒன்று, அந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்ரேஷனில் நானும் போயிருக்கேன். 3 வாரம் அந்த பேப்பரை எடுத்து எல்லா ஸ்கூலுக்கு அதை கொடுத்து டெஸ்ட் வச்சோம். இது மட்டும் இல்லாமல் நான் வெளியிலையும் இந்த நாமக்கல் மாவட்டம் மட்டும் இல்லை, சேலம் கல்வி மாவட்டத்துலேயும் அந்த ஃப்யூச்சர் ரெடி கொஸ்டின்ஸ், மற்ற கொஸ்டின்ஸ் பேப்பர் அதெல்லாம் கூட எடுத்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் திரும்ப வாரம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கல்வியாண்டில் இது வரைக்குமே ஒரு 10 டெஸ்ட்டு பக்கமாக வச்சுருக்குறோம். அதனால் குழந்தைங்க திரும்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக எழுதுகிறாங்க. இதுதான் ஸ்லாஸ் அவங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்று முதல் மதிப்பெண் வர்றதுக்கு காரணம் இந்த ஸ்லாஸ் திரும்ப மீண்டும் பயிற்சி கொடுத்தது தான் மிக முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஸ்லாஸ் தொடர்ந்து ஃபஸ்ட்டு வர்றதுக்கு ரீசன், இப்போ குறிப்பாக ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி எக்ஸசைஸ் கொடுக்குறோம். பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எல்போஸ் தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ உதாரணமாக கணக்குக்கு பார்த்தீங்கன்னா கற்றல் விளைவு எண் 512னா மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றுறது, மீட்டர் சென்டிமீட்டர். இதுக்கு புக்கில் இருக்கிற எக்ஸசைஸை விட அதுக்குன்னு தனியாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்து அந்த லோவை நல்லா எல்போ கம்ப்ளீட்டாக குழந்தைங்களுக்கு தரவாக புரிகிற வரைக்கும் அதை பயிற்சி கொடுத்துட்டு தான் அடுத்ததுக்கு போகிறோம். இது மேக்ஸுக்கு மட்டும் இல்லை, இங்கிலீஷு, சோசியல், அறிவியல், தமிழ் எல்லா பாடத்துக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி நாங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் இந்த ஸ்லாஸ் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு ஸ்லாஸ் ஒரு கஷ்டமாகவே இல்லை, ஈஸியாக எழுதிறதுக்கு ரீசன் திரும்ப மீண்டும் பயிற்சி. அடுத்ததான் நாங்கள் இந்த டிக்டேஷனுக்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அது எப்படின்னா, டெய்லி ரெகுலராக எல்லா ஸ்கூல்லையுமே தமிழ் ஒரு இன்னைக்கு 5 வார்த்தை, இங்கிலீஷ் 5 வார்த்தை, மேக்ஸில் ஒரு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பேசிஸ் மட்டும் கொடுத்து அதை மட்டும் திரும்ப பண்ண வைப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த புக்கில் பின்னாடி இருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸு இதெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் அந்த மீனிங்கோட, இப்போ ப்ரைட் அப்படின்னா பெருமை, ஸ்கில்னா திறமை, அந்த வார்த்தை சொல்லும்போது அதனுடைய அர்த்தத்தோடு குழந்தைங்க எழுதுவாங்க. எங்கள் குழந்தைங்க அதை தான் ஒவ்வொரு மாதிரி நல்லா அழகாக எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, இப்போ அறிவியல் பாடம்னா இப்போ பருப்பொருள்களின் 3 நிலைகள் அப்படின்னா திடநிலை, திரவ நிலை, வாயு நிலை,
அது அதே மாதிரி சமூக அறிவியல்லாம் கண்டங்கள் கடல்கள் அந்த இதையுமே அப்போ பாடம் நடத்தி முடித்த உடனேயே நான் டிக்டேஷன் போடுறதுனால அவங்க ஈஸியாக தப்பு இல்லாமல் எழுதுறதுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்குதுங்க. ஸ்மார்ட் போர்டு வந்து எங்களுக்கு ரொம்ப இந்த பாடப்பொருளுடைய இந்த மைய கருத்து குழந்தைங்களை முழுமையாக சென்றடைகிறதுக்கு ஸ்மார்ட் போர்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு பாடத்தை நடத்தி முடித்த உடனேயே அந்த ஸ்மார்ட் போர்டு பலகையில் அந்த குழந்தைங்க அந்த வார்த்தைகளை கண்ணில் பார்த்தாங்கன்னா பார்த்த உடனே அதை டிக்டேஷனாக போடும்போது குழந்தைகள் மனசில் நல்லா பதிஞ்சிருந்து திரும்ப அந்த வார்த்தைகள் எழுதும்போது பிழையே இல்லாமல் சரியாக எழுதுறதுக்கு எனக்கு ஸ்மார்ட் போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். வணக்கம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நான் வெள்ளாளப்பட்டி பள்ளியில் வேலை செய்கிறேன். 1 to 3rd வரையிலும் நான் பாடம் நடத்துகிறேன். மாணவர்களுக்கு ஸ்லாஸில் உயிர்மை எழுத்துக்கள் கோரஸில் எல்லோரும் சேர்ந்து படிக்கிற மாதிரி டெய்லி 1 மணி நேரம் படிக்க வைப்பேன். அடுத்தது ஃபொனட்டிக்ஸில் இங்கிலீஷ் ஃபொனட்டிக்ஸ் எழுத்துக்கள் முன்னே படிக்க வச்சுட்டு அப்புறமா சைடு வேர்ட்ஸை தினமும் படிக்க வைப்பேன். 1 to 3ஆம் வகுப்பு குழந்தைகள் இந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா பிளாக் போர்டில் அவங்க எழுத்துக்களை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த அப்படிங்கிற வார்த்தையை நிறையா தரம் அவங்க எழுதி பார்த்துக்கிறது தெரியும். அந்த பிளாக் போர்டில் குழந்தைங்க எழுதுறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பையும் என் வெள்ளாளப்பட்டி பள்ளி செய்து அது ரொம்ப இதாகிடுச்சுன்னா குழந்தைங்களே அழிச்சிட்டு எழுதிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே மாணவர்களே எழுதி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது தான்.